இந்த 2 பேர் தாங்க அந்த பிள்ளைய பிச்சு தின்னு இருக்கிறானுங்க. கண்ணு இல்லையாங்க, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, காது எல்லாத்தையும் பிச்சு தின்னு இருக்கிறானுங்க. மிருகம் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி இருக்கிறாங்க. நான் ஒரு நியூஸ்ல பார்த்தோன்னா I was broken. I cried actually. I don't want to cry in this video, but I cried. நான் அழுதேன். And I told God, why is it happening? Why is it happening? நம்ம ரொம்ப ஜெபிக்கணும் தெரியுமா? நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். இது யாரோ ஒரு இந்து பிள்ளைக்கு நடந்ததுன்னு சொல்லி சபையெல்லாம் நாளைக்கு அமைதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயங்கரமா நியாயந்திருப்பாரு. நாளைக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க, முட்டி போட்டு ஜெபிங்க, இழந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் என் கூட ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ முடிஞ்சோன்னு இல்லைன்னா இந்த வீடியோவோட சேர்த்து கண்ணை இறுக்கமா மூடி, ஆண்டவரே இந்த குடும்பத்தோட இருங்கப்பா, இனி எங்க தேசத்துக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தை அலோ பண்ணாதபடி எங்களை காத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க என் கூட ஜெபிங்க. இந்த வீடியோவோட சேர்ந்து என்னோட ஜெபிங்க. ஆண்டவரே அப்படியே செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்க ஜெபம் கேட்கப்படும். லிசன் டு மீ. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்கங்க. 2வது, ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். முதல்ல உங்களுக்கு ஞானம் கொடுக்கணும் கர்த்தர். நீங்க ஒழுங்கா உங்க பிள்ளைங்களை பாதுகாப்பா வளர்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. எல்லா சபையும் ஜெபிங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய போகுது. நான் என்னுடைய சபையோட சேர்ந்து, என் சபையாரோட சேர்ந்து நான் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் ஜெபிங்க, சும்மா இருக்காதீங்க. ஒரு நியூஸ் ஒரு சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பாஸ்டர்ட்ட சொல்றேன், பிரதர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்முடைய சபையில எப்படி ஜெபிக்கிறது, அதெல்லாம் உலக காரியமாயிரும். டேய் என்னடா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? நான் ஜெபிக்க போறேன்டா. நான் என்னுடைய சபையார்ட்ட சொல்லி என் சபையார் கண்ணீரோட அந்த குழந்தைக்காக ஜெபிக்க போறாங்க. அந்த குழந்தையோட தாய் தகப்பனுக்காக, இழந்து போனவர்களுக்காக நாங்க கூட நிக்க போறோம். நீங்களும் தயவு செய்து நாளைக்கு உங்க பாஸ்டர்ட்ட போய் சண்டை போடுங்க. The world need to change. உலகம் மாறணும். இந்து முஸ்லிம்லாம் இங்க கிடையாது. இயேசுவுடைய ரத்தத்தினால எல்லாரையும் அவருடைய பிள்ளைய மாத்திருக்காரு. உங்க பாஸ்டர் நாளைக்கு போய் சொல்லுங்க, பாஸ்டர் நாம இன்னைக்கு ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளைக்காகவும் அந்த குடும்பத்திற்காகவும் அவங்களுக்காக அவங்களுடைய இழப்பிற்காக நம்ம கூட நின்னு நீங்க ஜெபிங்க. கடுமையான சூழ்நிலையில கர்த்தர் அவங்களோட இருப்பாராக. இந்த கோரமான சம்பவத்துல கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுவாராக. எனக்கு என்ன சொல்றதுலாம் தெரியல. I just wanted to say, இந்த குறுகின மனசு, இந்த கஷ்டப்படுற மனசு, இந்த ஒருத்தவங்க அழுவும் போது பார்க்க முடியாத ஒரு மனசு அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. Let's pray.